கைடன்ஸ் வந்து இப்போ ரொம்ப அவசியமான ஒன்று எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இன்க்ளூடிங் ஃபார் பேரண்ட்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேரியர் எடுக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் மோகம் அதிகமாகி நிறைய இன்ஜினியர்ஸ் ஆனாங்க. பட் 5 இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல் அந்த டிகிரிக்கான ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இருக்கா, இல்லை அதுக்கான ப்ராப்பர் ஜாப் இருக்கான்னா இல்லை. அப்போ மாற்றி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோமொபைல் எடுத்தவங்களுக்கு ஆட்டோமொபைலில் வேலை இருக்கா, கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. மெக்கானிக்கல் எடுத்தவங்களுக்கு மெக்கானிக்கலில் வேலை இருக்கா, கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கும் ஐடி முடிச்சவங்களுக்கும் பிடெக் ஐடி முடிச்சவங்களுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, அதுலேயும் கன்ஃபியூஷனாக இருக்கு. ஸோ அதனால ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவை, பேரண்ட்ஸுக்கும் தேவை. ஒரு அவங்க எடுத்தாங்க, அதனால நானும் இந்த கரியர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய தடுமாற்றம் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவங்க மாறி மாறி போறதா பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய ஃபியூச்சரும் வந்து ஒவ்வொரு வருஷமும் அதை செட் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய இந்த டெம்பரரி ஜாப்ஸ்ல வந்து இன்னைக்கு அதிக மோகம் இருக்கிறது காரணம் இவங்களால அவங்கள கரியரை சரியா செட் பண்ண முடியல. அதெல்லாம் இப்போ ஸ்விக்கி இந்த மாதிரி இதெல்லாம் டெம்பரரி ஜாப்ஸ்ல போய் அலைன்மெண்ட் ஆயிட்டு அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்குள்ள என்ட்ராகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு கரியர் கைடன்ஸ் கண்டிப்பாக சமுதாயத்துக்கு போகிற இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் தேவை. அதனால தான் அந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்னா சரி கண்டிப்பாக வரணும்னு நினைச்சோம். ஏன்னா இது கண்டிப்பாக இது எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லா கரியரும் நல்லதா இருக்கு, எல்லா ப்ரொஃபஷனும் நல்ல ப்ரொஃபஷன் தான், இன்க்ளூடிங் இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா இருக்கு. ஸோ அவங்களுக்கான தேவை அதிகமாக இருக்கு. இன்னைக்கு யாராவது போய் கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா இன்னைக்கு 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்களை கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களுடைய தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பருடைய தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவோ ஒரு ப்ரொஃபஷனாவோ கன்சிடர் பண்றதுல எனி ப்ரொஃபஷன் நீங்க எடுத்தீங்கன்னா 5 to 5 years அதிகபட்சம், 10 years எக்ஸலண்ட், 10 yearsக்கு அப்புறம் உங்களுடைய பீக் வேற லெவல். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து லாஸ்ட் 1 வீக்ல நான் நேற்று கூட ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லியிருந்தேன். 4 years ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் காரணம் தான். 4 years ட்ரை பண்ணிருக்கு. 4th yearம் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட், இப்ப கிடைக்குமா கிடைக்காது. நல்ல மார்க் எடுத்திருக்கு, நல்ல மார்க் எடுத்து வந்திருக்கு. திரும்பவும் டாக்டர் படிக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயருக்கு போய் ட்ரை பண்ணு. ஏன்னா நீ நல்லா வந்து படிச்சிருக்க, நல்ல ஒரு 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 உட்காந்து படிக்கிற இது இருக்கு, ஸ்கில் இருக்கு. நீ ஒரு லாயர் ஆனா கண்டிப்பா டாக்குமெண்டேஷன் சிவில் இதுல லீகல்ல சிவில் லால நீ நல்லா பண்ணுவ. அதனால நான் ஒரு லாயரா போ, இதை விட பெஸ்டா இருக்கும் உன்னுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். எவ்வளவு பேர் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இன்னும் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்காங்க. இன்னும் பல பேர் வந்து பிஏ இங்கிலீஷும் லிட்ரேச்சரும் படிச்சுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்காங்க. ஸோ இது சம்பந்தம் இல்லாத ஜாப். ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லயும் நீங்க கிளியரா செட் பண்ணி போனீங்கன்னா 5 years கண்டிப்பா எல்லா ஆடிட்டர்ல 10 yearsக்கு அப்புறம் நீங்க எந்த ஆடிட்டருக்கு நீங்க ஒரே நாள் அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது. மோர் தென் 10 years அவங்களுடைய கஸ்டமர் கியூ பண்ற இதுல பாத்தீங்கன்னா எந்த ஆடிட்டர்கிட்ட ஒரே நாள் போய் அப்பாயின்மெண்ட்ல கேட்க முடியாது. அவ்வளவு ப்ரொஃபஷன்ல ஒவ்வொரு 5 years 10 yearsக்கு அப்புறம் எல்லா ப்ரொஃபஷன்லயும் அவங்களுக்கான கஸ்டமர்ஸும் அவங்களுக்கான டிமாண்டும் அதிகமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போய் பாக்குறேன், வேற ஊர்ல போய் நின்று தப்பான ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு நான் வந்து 8 வருஷமா நார்த் இந்தியால ஒரு கம்பெனில செக்யூரிட்டி கம்பெனில டெம்பரரி ஜாப்ல இருக்கேன். 8 வருஷமா இருக்க அப்படி அந்த பையன் 8 வருஷமா இருந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பெர்மனன்ட் ஆகலாம்னு நினைக்கிறான். நான் அந்த பையன் சொன்னேன், 8 வருஷம் நீ கஷ்டப்பட்ட, ஒரு ப்ரொஃபஷனை போய் செலக்ட் பண்ண. உனக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷன் உங்க ஏரியால, நீ இப்போ எந்த ஏரியா, தேனியில் இருக்கியா, மதுரையில் இருக்கியா, இல்ல ராமநாதபுரத்துல இருக்கியா, தூத்துக்குடியில் இருக்கியா, அங்க என்ன ரெக்யர்மெண்ட் அந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணு. கார்பெண்டரோ எலக்ட்ரிஷியனோ ஏசி மெக்கானிக் என்ன வேணும் செலக்ட் பண்ணு. அந்த ப்ரொஃபஷன்ல 5 வருஷம் 6வது வருஷம் நீ நினைச்சதை விட அதிகமா சம்பாதிக்கலாம். நம்மளுடைய சுற்றுச்சூழல்ல என்ன பண்றாங்களோ அவங்கள பார்த்து நம்ம கேரிட் ஆனோம்னா கண்டிப்பா நமக்கு தான் கஷ்டம் வரும். கஷ்டப்படுற அளவுக்கு இல்ல, தமிழ்நாடு ரொம்ப டெவலப்டு ஸ்டேட், எல்லா ரெக்யர்மெண்ட் இருக்கு, எல்லாமே தேவையும் இருக்கு. நம்ம தான் தப்பா சூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.